الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு 1445வது வருடமாகிய புது வருடத்தில் மாதங்கள்ல முதலாவது மாதம் முஹர்ரமுடைய மாதத்தில் முதலாவது ஜும்மால காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்களாத்துக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்திலேயாவது வாழ்க்கையில பல அமல்களை செய்திருப்போம். இந்த வருடத்திலேயாவது பாவங்களை விட்டு முழுமையான முறையில் தூரமாகி அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில வாழ்க்கையில் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஹர்ரமுடைய மாதம் அது அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். முஹர்ரம் என்றாவே கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்பதாக பொருள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. 4 மாதங்கள் வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து கண்ணியமான மாதங்கள். அதுல முதன்மையான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அந்த மாதத்துல தான் நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பொதுவாக காலங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், நேரங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், வருடங்களுக்கு, மாதங்களுக்கு, நாட்களுக்கு, கிழமைகளுக்கு, வாழ்க்கையில ஒரு நிமிடமாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிடத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்.
காலம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வால் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்க்கையில நாங்க கழிக்கக்கூடிய காலங்கள் அது எல்லா காலங்களும் கண்ணியமானது. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக பேசினாங்க. முஹர்ரமுடைய மாதம் அது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் அது முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுவோட நேரடியாக எது எல்லாம் தொடர்பாகுதோ அது சாதாரணமாக துனியால வாழக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும், துனியால இருக்கக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹுவோட நேரடியாக ஒரு விடயம் தொடர்பு பட்டா அதனுடைய கண்ணியம் வேறையாக திரும்பிடும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உதாரணமாக எங்களுக்கு தெரியும், சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரியோர் முஅஜிஸாவாக, பெரியோர் அற்புதமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஒட்டகத்தை அனுப்பி வச்சான். இந்த ஒட்டகம் சாதாரண ஒட்டகம் தான், 4 காலுள்ள ஒட்டகம், மற்ற உலகத்துல வாழக்கூடிய ஒரு ஒட்டகத்தை போலதான். இது ஏன் பெரிய ஒரு முஅஜிஸாவா மாறி சென்றா, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஒட்டகத்தை பத்தி பேசக்கூடிய நேரம் நாகத்துல்லாஹ், இது அல்லாஹுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ்வோட நேரடியாக தொடர்பு படுத்துறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, காலங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம்தான், அல்லாஹுவால படைக்கப்பட்டதுதான். எல்லா நேரங்களும் காலங்களும் கண்ணியமானதுதான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹர்ரமுடைய மாதம் ஷஹருல்லாஹ், அது அல்லாஹுடைய மாதம் என்பதாக விளங்கப்படுத்தினார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதத்துக்கு பலவிதமான சிறப்புகள். குறிப்பாக பேசணும் என்றா, இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு நாளை வைத்திருக்கிறான், ஆஷூராவுடைய தினம். இந்த நாளுடைய 10வது நாள். பலவிதமான கண்ணியங்கள் இந்த நாட்கள்ல உள்ளடக்கப்பட்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்காலமாக நாங்க பேசக்கூடிய விடயம் ஆஷூராவுடைய தினம். அது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமோடு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்த நாள், ஈடேற்றத்தை கொடுத்த நாள். இப்படி காலமாக பேசுறோம். ஆனா 10வது நாள் இந்த சிறப்புகள் மாத்திரம் இஸ்லாம்ல சொல்லப்படல. இன்னும் பலவிதமான நபிமார்கள் இந்த 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்தோட தொடர்பு படுத்துகிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்துல கடமையாக்கப்பட்ட நோன்புதான் ஆஷூராவுடைய தினத்துடைய நோன்பு. இது கடமையாக்கப்பட்ட நோன்பு. அந்த காலங்கள்ல முஸ்லிம்கள் இந்த நோன்பை விட மாட்டாங்க. வாழ்க்கையில அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிறியவங்க என்று இல்லாம, பெரியவங்க என்று இல்லாம, வயசு பாகுபாடு இல்லாம எல்லாரும் பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. எப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ ஆஷூராவுடைய நோன்பு அதுக்கு பின்னால, ரமலானுக்கு பின்னால மக்கள் முதன்மையாக அவங்க கடமையாக நினைத்து பிடிக்கக்கூடிய நோன்பாக மாறிச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல உலகத்துல இந்த மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய விடயம், சாலிஹான மனிதர்களுக்கு அது பெரியோரு சாதாரணத்தை, பெரியோரு நியாயத்தை, பெரியோரு அநீதத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய மாதம். சாலிஹான மனிதர்களுக்கு நீதம் கிடைக்கக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஏன் இப்படி பேசுறோம் இன்ஷா அல்லாஹ் குத்பாவுடைய கடைசியில விளங்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, அட்டூழியம் செய்யக்கூடியவர்களுக்கு, துனியால என்னை விட்ட ஆள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, இவர்களுக்கு பெரியோர் அழிவு என்று சொல்லக்கூடிய படிப்பினையை கொண்டு வரக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதிபிதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல்ல இருந்து ஈடேற்றம் கொடுக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தின் பக்கம் குர்ஆன்ல பேசுறான், வரஃபஅனாஹு மகானன் அலியா. இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்த வானத்தின் பக்கம் உயர்த்திய நாள் ஆஷூராவுடைய நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய 18 வருஷமாக இவ்வளவு காலம் வாழக்கூடிய எந்த உலமாக்களாலும் கண்டுபிடிக்கப்படாத அந்த நோய் சுகமாக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அவர்களுடைய அந்த முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். அதே போல நாங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கவும்ல இருந்த 6 லட்சம் பேர் அல்லாஹ்வால சலாமத்தாக காப்பாற்றப்பட்ட தினம்தான் ஆஷூராவுடைய தினம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்துக்கு பலவிதமான சிறப்புகள் அல்லாஹு தஆலா இஸ்லாத்துல வைத்திருக்கிறார். பலவிதமான சிறப்புகள் சில கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை படைத்ததுக்கு பின்னால துனியால முதலாவது மழை அல்லாஹ் பெய்ய வச்ச நாளும் ஆஷூராவுடைய நாள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதை காரணமாக வைத்துதான் முஹர்ரமுடைய 10வது நாளுக்கு பலவிதமான சிறப்புகள். இந்த 10வது நாள்ல ஆனா நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். அந்த காலத்துடைய யஹூதிகள் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி, ஒரு நன்றி கடனுக்காக வேண்டி நோன்பு பிடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வனஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹி ஸலாத்துடைய விஷயத்துல நாங்க தான் தகுதியானோம், நாங்க தான் நோன்பு பிடிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விதமா நாங்க ஒரு நாள் அல்ல, ஆஷூராவுடைய தினம் மட்டுமல்ல, அதுக்கு முந்தின தினம் தாசூஆ. இஸ்லாத்துல சிலவங்களுக்கு தெரியாது தாசூஆண்டா என்னன்னு தெரியா, ஆஷூரா என்னன்னு தெரியா. முதலாவது அதை விளங்கிக் கொள்வோம். தாசூஆ என்றா 9வது தினம், வேற எந்த கருத்தும் அல்ல. ஆஷூரா என்றா 10வது தினம், அவ்வளவுதான். இந்த தாசூஆ ஆஷூரா ஒவ்வொருத்தரும் ஊர்கள்ல பிழையா செல்றாங்க. இந்த ஆசரா நோம்பு இல்லாத வாயில வார புதினமான பெயரெல்லாம் செல்றாங்க. இந்த பெயரெல்லாம் சொல்ல வானம். ஆஷூராவுடைய நோம்பு முஹர்ரமுடைய 10வது நாளுக்குரிய நோம்பு. இது ஏன் பிடிக்கிறது? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்த அல்லாஹ் காப்பாற்றின ஒரு நன்றி கடனை செலுத்துறதுக்காக வேண்டி பிடிக்கிறோம், அவ்வளவுதான். இதை முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நோன்பை பத்தி சொல்லக்கூடிய நேரம் சிறுவர்கள் கூட இந்த நோன்பை பிடிச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல இந்த நோன்புக்குரிய முக்கியத்துவத்தை கிதாபுகள் எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய சௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்துல பிடிக்கக்கூடிய இந்த 10வது நாள் பிடிக்கக்கூடிய நோன்பை பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க, முந்தின வருடத்துடைய பாவத்துக்கு பரிகாரமாக இந்த நோன்பு மாறும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சும்மா காதால கேட்கறது சின்ன விஷயமாய் கேளும். முந்தின வருஷத்துடைய பாவத்துக்கு பரிகாரமா மாறும். வாழ்க்கையில் என்னென்ன பாவம் செஞ்சிப்போமே எங்களுக்கு தான் தெரியும், என்னென்ன அட்டகாசம் செஞ்சிப்போமே எங்களுக்கு தான் தெரியும். நாங்க எல்லாரும் வெளியில நல்ல மனுஷனை போல ஈந்தாலும் வாழ்க்கையில என்ன தவறு எனக்கு செய்யுது, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னென்ன பாவத்தோட தொடர்பு. வெளியில நான் நல்ல மனிதன் தான், ஆனா உள்ளுக்குள்ளால என்னென்ன பாவங்கள் இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வருஷத்துடைய பாவத்துக்கு பரிகாரம் இந்த 10வது நாளுக்குரிய நோன்பு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு வச்சா சஹாபாக்கள், அந்த காலத்துல வாழ்ந்த சலஃபுகள் ஆஷூராவுடைய நாளுடைய நோன்ப வாழ்க்கையில விட்டது கிடையாது. கிதாபுகள் எழுதுறாங்க, எவ்வளவு தூரம் போனாலும் இந்த நோன்ப விடாம போவாங்க. இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்துறாங்க, 88 கிலோமீட்டர் அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஒரு மனிதன் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யறானா, நீண்ட தூரம் பிரயாணம் செய்யறானா, இவனுக்கு பரலான நோன்ப விட அனுமதி இருக்குது, பின்னுக்கு கலா செய்ய முடியும். ஆனா இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில ஹலாலாக்கப்பட்ட பிரயாணத்தை எவ்வளவு நீண்ட தூரம் போனாலும் ஆஷூராவுடைய தினத்தை நோம்ப அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் சலஃபுகள் சின்ன பிள்ளைகளை கூட உட்றதுக்கு விட்டது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க யோசிக்கணும், இந்த நோன்பு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான நோன்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுவது, ருபைஆ பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா விளங்கப்படுத்துறாங்க, எங்கட புள்ளைகளுக்கு நாங்க ஆஷூராவுடைய நோன்பை பழக்கினோம், சின்ன புள்ளைகளுக்கு பழக்கினோம். பருவம் அடைஞ்சிருந்த அந்த புள்ளைகளுக்கு அந்த நோன்பை பழக்கினோம்.
எப்படி பழக்கினோம் என்று எழுதுறாங்க கிதாபுல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட புள்ளேல் சின்ன புள்ளேல் பருவம் அடைஞ்சில்லை இந்த, ஆனாலும் இந்த நோம்புடைய முக்கியத்துவத்தை எப்படி விளங்கப்படுத்தினோம் என்றா, அந்த பிள்ளைகளை அப்படியே சஹர் செய்ய வைப்போம். அதுக்கு பின்னால காலையுடைய நேரம் அந்த புள்ள சில நேரத்துக்கு பசியில் அழுவும். பசியில் அழக்கூடிய நேரம் உடனடியா சாப்பாடு கொடுக்கும். சின்ன பிள்ளைகள் அப்படிதான், நோம்பு பிடிக்கும் கொஞ்ச நேரத்துல பசி என்று செல்லும். இந்த நேரத்துல நாங்க சாப்பாடு கொடுப்போம். சாப்பாட்டு கொடுத்து திருப்பி அந்த புள்ள வாய் திறந்து கேட்கிற வரைக்கும் அந்த புள்ளைய நோம்போடு தான் வைப்போம். டைமுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கறது இல்ல. ஏன்? இந்த நோம்பு எவ்வளவு முக்கியம் என்று சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தினா. ஆனா இந்த காலத்துல எவ்வளவு பெரிய அலிபாபாவோ லீகுது, பெரிய பெரிய புள்ளை லீக்கிறாங்க, வயதுக்கு வந்து எவ்வளவு பேர் ஈக்கிறாங்க. ஆசூராவுடைய நோம்ப விடுங்க, ரமலான் மாதத்துல பரலான நோம்ப வருஷத்துக்கு ஒருக்க பிடிக்கலாம். ஏன்? கேட்டா தொழில் செய்யறாராம், பஜாருக்கு போறாராம், மத்தவன் எல்லாம் களவெடுத்து அதின்றானோ. எல்லாரும் அப்படித்தான், தொழில் செய்யற மக்கள், கஷ்டப்படுற மக்கள். ஆனா வருஷத்துல ஒரு சந்தர்ப்பம், பெரியோரு சந்தர்ப்பமா அல்லாஹு தஆலா முஹர்ரம தந்தாலும் அதையும் வாழ்க்கையில சந்தர்ப்பமா எடுக்கிறது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோம்ப வீட்டுல போயிட்டு படிச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு பழக்குங்க இப்பவே. ஏன்? பெருசாகினா பிள்ளைகளுக்கு பரலான நோம்புடைய மகத்துவம் தெரியாது, ஒரு பரலான ரமலானுடைய நோம்புடைய மகத்துவம் தெரியாது. ஏன்? உம்மா வாப்பா சொல்லி கொடுக்கிறல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 10வது நாள் நோன்பு மட்டுமல்ல, நாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்கள்ல கழிக்கிறதாக முக்கியம். எவ்வளவு குர்ஆன் ஓத முடியும், எவ்வளவு எங்களுக்கு திக்ர்கள் செய்ய முடியும், எவ்வளவு சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் தொழ முடியும், குறிப்பாக எவ்வளவு எங்களுக்கு குடும்பத்துக்கு செலவழிக்க இயலும். மாஷாஅல்லாஹ் எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கு என்ன செலவழிப்போம், முன்னுக்காக செலவழிப்போம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசேஷமாக ஆஷூராவுடைய தினம் யாரு தன்னுடைய குடும்பத்துக்கு அதிகம் செலவழிப்பாரோ அந்த முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பரக்கத் அல்லாஹ் கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ். சும்மா லேசான விஷயம் அல்ல. குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சதகா. மனைவிக்கு தின்ன கொடுத்துட்டு 1000 தடவை சொல்லி காட்டுறவன் அல்ல, சொல்லி காட்டுறவன ஈக்கிறல்ல. பிள்ளைக்கு தின்ன கொடுத்துட்டு சொல்லி காட்டுறல்ல, பிள்ளைக்கு ஒடுக்க கொடுத்துட்டு சொல்லி காட்டுறல்ல. நான் உன்னைய பாக்கிறேன், நான் உன்னைய கேட்கிறேன் சொல்லி காட்டுறல்ல. இது ஒரு சதகா. குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சதகா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குடும்பத்துடைய விஷயத்துல ஆஷூராவுடைய தினம் எவ்வளவு பெஸ்டாக செலவழிக்க முடியுமோ, வீண் செலவுகள் அல்ல. இன்னைக்கு ஆஷூராவுடைய நாள் செலவழிக்க செல்லிக்கு குடும்பமா படம் ஒன்று பார்க்க போம், இதுக்கு செலவழிக்கிறல்ல, பாவத்துக்கு அல்ல, குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மையான காரியம் செய்யலும். பாவத்துக்கு குடும்பத்தை கூட்டி கொண்டு சுத்துறல்ல, நல்ல விஷயங்களுக்கு எவ்வளவு செலவழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஆஷூராவுடைய தினம் செலவழிக்கும். எங்களுக்கு தேய்க்கிறது குறையும், சல்லி முடியும், பார்க்கவான செலவழிங்க. அல்லாஹ் முழு வருடத்திலையும் பரக்கத்து செய்வான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே எப்படி ஆஷூராவுடைய நோன்பு, தாசுஆ 9வது தினத்துடைய நோன்பு, தாசுஆ பிடிக்கலவா ஆஷூரா அதுக்கு அடுத்த நாள் 11வது நோன்பு, கட்டாயம் இந்த நோம்ப வாழ்க்கையில பிடிக்கிறதுக்கு நியத்து வைக்கிறது மட்டுமல்ல, இந்த முஹர்ரமுடைய மாதம் அமளி மாதத்துல நாங்க நீங்க கழிக்கிறது மட்டுமல்ல, வீடுகளுக்கு போயிட்டு சொல்லி கொடுங்க. முஹர்ரமுடைய மாதம் என்றா என்ன, ஆஷூரா என்றா என்ன, தாசுஆ என்றா என்ன, இந்த நோன்புடைய சிறப்பு என்ன, செலவழிக்கிறது எப்படி, சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் வீட்டை, ஒவ்வொரு விஷயங்களையும் வீடுகள்ல போய்த்த பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பல நபிமார்களோட இந்த 10வது தினம் தொடர்பு பட்டிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த மிம்பர்ல முன்வைக்கிறது பொருத்தம் என்பதாக நினைக்கிறேன். 10வது தினம் எவ்வளவு நபிமார்களுடைய வாழ்க்கையில, எவ்வளவு நபிமார்களுடைய வாழ்க்கையில இந்த 10வது தினத்துல நலவுகள் நடந்திருந்தாலும், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாத்துடைய வரலாறு ஒழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்த ஒரு மாதம், ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தை கவலையடைய செய்த ஒரு மாதம், அந்த மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பர சோதிக்கப்பட்ட மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். இந்த மார்க்கம் ஈக்குது, இந்த தீன் ஈக்குது, இது லேசா எங்கட காலடிக்கு வரல.
நாங்க அதை மட்டும் ரொம்ப ஆழமாக விளங்கி கொள்ளணும். இந்த மார்க்கம் எங்களுக்கு லேசா வந்து சேரல, சும்மா தியாகம் இல்லாம வரல இந்த மார்க்கம். நாங்க இப்ப பேன் காத்துக்கு கீழா வைக்கிறோம், எத்தனையோ பள்ளிகள் ஏசிக்கு கீழா வைக்கிறோம். ஆனா பெரிய பெரிய தியாகத்துக்கு பின்னால இந்த மார்க்கம் எங்கட காலடிக்கு வந்து சேர்ந்து. இந்த மார்க்கம் எங்களுக்கு ஒரு அமானிதம். ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து பார்த்தா வாழ்க்கையில செய்த தியாகங்களை சுப்ஹானல்லாஹ். இந்த முஹர்ரமுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை கடுமையாக சோதிக்கப்பட்ட மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஷஹீத், அவங்க கொலை செய்யப்பட்ட மாதம். அவங்க ஷஹீதாக்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா அவர்களுடைய தலை பிளேட்ல வந்த மாதம். லேசான தியாகம் அல்ல கண்ணியமிக்கவர்களே, லேசான ஒரு தியாகம் அல்ல. அவர்களுடைய தலை ஒரு தட்டில வைத்து கொண்டு வரப்பட்ட மாதம் முஹர்ரம். அந்த தியாகத்தையும் ஒரு சைட்ல நாங்க நினைவு வச்சு கொள்வோம். இந்த மார்க்கத்துக்கு எங்களுக்கு பெரிய கடமைகள் இருக்குது. சும்மா விளையாட்டா நாங்க எடுத்துக்கொள்ள போனாது இந்த மார்க்கத்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நஞ்சு ஊட்டப்பட்டுச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனால வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு கூட்டம் வாராங்க, ரொம்ப சுருக்கமா, பெரிய நீண்ட வரலாறு சுருக்கமா விளங்கப்படுத்துறது. ஈராக் நாட்டில இருந்து பெரிய ஒரு கூட்டம் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க ஈராக்குக்கு வாங்க, நாங்க உங்களை பார்த்து கொள்றோம், உங்களை கண்ணியமாக வச்சு கொள்வோம், நல்ல வாழ்க்கை தாருவோம், உங்களுக்கு மட்டுமில்லை உங்களோட முழு பரம்பரைக்கும் நாங்க வாழ்க்கை தாரோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்பினாங்க இவங்க எங்களுக்கு நலவு செய்வாங்க என்று நம்பினாங்க. ஆனா சஹாபாக்கள் அதிகமான வந்து சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கட பேச்ச கேட்டு நீங்க பேசிடவானம். ஏன்? ஈராக் நாட்டில இருந்துதான் ஒரு கூட்டம் வந்தாங்க. வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. பேச அலி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பட களத்தை அறுத்தாங்க. இவங்க போவானம் மஷூரா சொன்னாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு எடுத்தாங்க, இல்ல நாங்க வருவோம். ஏன்? ஒவ்வொரு நாட்டு மக்களும் அந்த காலத்துல நபிமார்களுடைய குடும்பத்தை வந்து பார்த்துட்டு போனாங்கடா, ஒவ்வொரு நாட்டில இருந்து வருவாங்க பார்க்கறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல உருவம் கொடுக்கப்பட்ட, தோற்றம் கொடுக்கப்பட்ட 7 பேர் அவங்களோட குடும்பத்தில இருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு ஜஅஃபர், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல தோற்றமுடைய ஆட்கள் 7 பேர் இருந்தாங்க. இவர்களை பார்க்கறதுக்காக வேண்டிய பெரிய ஒரு கூட்டம் வருவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு எடுக்கிறாங்க ஈராக்குக்கு போவோம் என்பதாக. பலவிதமான சிறப்புகள் சொல்லப்பட்ட சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பேரப்புள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சய்யிது அஷ்பாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில வாலிபர்களுடைய தலைவர்கள். அப்படி வர்ணிக்கப்பட்ட சஹாபி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க தனியா போகல. சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க மட்டும் போங்க சொன்னாங்க. ஆனா சொன்னாங்க, இல்ல எங்கட பரம்பரையில இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டுதான் போவோம். எந்த அளவுக்கு என்றா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரம்பரையில் எவ்வளவு பெரிய முக்கியமான படிச்சவங்க பெண்கள்ல ஆலிமாக்கள், சுப்ஹானல்லாஹ், நபீசா, சுகைனா, பெரிய பெரிய ஆலிமாக்கள், பெரிய பெரிய இது படைச்சவங்க, முழு பரம்பரையும் கூட்டிக் கொண்டு போறான். இந்த நேரத்தில் மதீனாவுடைய எல்லையில வச்சு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, ஹுசைன் என்னுடைய கடைசி ஒரு வசியத், பிரியாவிடைய நேரம் செல்றேன், நீங்க போறீங்க, நீங்க ஒரு பறவைய போல் ஒரு மனிதன், நீங்க ஆகாயத்துல வேண்டிய இடத்துல வாழலும், நீங்க வேண்டிய இடத்துல முட்டையிடலும், உங்களுக்கு அனுமதி அல்லாஹ் தந்திக்கிறான் அனுமதி. சொன்னாங்க, நான் வாழ்றதாக இருந்தா ஈராக்குடைய பூமியில வாழ்ந்து கொள்றேன். சுப்ஹானல்லாஹ். முடிவு எடுத்துட்டு போறாங்க. போகக்கூடிய நேரம் தஜ்லாவுடைய நதி, தஜ்லா நதி, இந்த நதிக்கரை ஓரமாக அப்படியே ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள், அந்த காபிர்கள், முஸ்லிக்கீன்கள் அப்படியே பிடிச்சு சுத்தி வளைச்சாங்க. அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு என்றா அந்த நேரம் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு விளங்குது, நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், நான் அநியாயம் செய்யப்பட்டுட்டேன், நான் தனியா அநியாயம் செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, முழு குடும்பத்தோட அநியாயம் செய்யப்பட்டுட்டேன். எந்த அளவுக்கு அவங்களை ஹரஸ் பண்ணினாங்க என்றா, கொஞ்சம் சரி தண்ணி கொடுக்கல், தண்ணி கேட்டாங்க,
ஆனா தண்ணீர் ஒரு சொட்டு கொடுக்காம அப்படியே கூட்டி வரப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கர்பலாவுடைய பூமி, இதெல்லாம் சொல்ல கர்பலா 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 என்ற பேர் உருவாகிச்சு. கர்ருன் வபலா, கர்ருன் வபலா, சோதனைகள் சூழப்பட்ட இடம், இதுதான் கர்பலா. இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட நேரம் யுத்தத்துக்கு அழைச்சாங்க, வாங்க யுத்தம் செய்வோம். இந்த நேரத்துல சொன்னாங்க, நான் யுத்தம் செய்ய வரல, ஆனா யுத்தத்துக்கு கூப்பிட்டா நீங்க யுத்தம் செஞ்சா பின்வாங்கிற ஆளும் நான் இல்ல, நான் யுத்தத்துக்கு வருவேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிதாபில் எழுதுறாங்க, யுத்தம் செஞ்சாங்க, அதிகமான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய பரம்பரையில குடும்பத்துல மாத்திரம் ஒரே நாள்ல 40 பொம்புலேல் விதவை ஆகினாங்க. சுபஹானல்லாஹ். சோதனை சோதனை. இந்த சோதனைகளுக்கு வந்தா களிமா விட்டு போவோம், இந்த மார்க்கமானம் என்று சொல்லுவோம். பயங்கரமான சோதனை. ஒரே நாள்ல 40 விதவை குடும்பத்துல யார் தாங்குவா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நேரத்துல கிதாபில் எழுதுறாங்க, நான் சுருக்கமா விளங்கப்படுத்துறேன். சரியான கவலை ஹுசைன் ரலியல்லாஹ். அந்த நேரம் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவிக்கு பிரசவ நேரம். எப்படி பிரசவ நேரம்? ஒரு குழந்தையோட பெத்து எடுக்கிற அந்த பூமியில குழந்தைய கையில் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த காபிர்களுடைய கூட்டத்துல, யகூதிகளுடைய கூட்டத்துல இந்த ஒரு மூதேவி, அவன் அப்படியே அடிக்கிறான் அம்பொண்ட. அந்த குழந்தையுடைய மேனிய துளைச்சு அந்த குழந்தை அந்த இடத்துல ஷஹீதாக்கப்படுவது. அந்த குழந்தைய ஹுசைன் ரலியல்லாஹ் உடனடியாக அடக்கம் செஞ்சு இப்ப கவசத்தை போட்டுட்டு வராங்க, நான் யுத்தம் செய்யறேன் தனியா. கிதாபில் எழுதுறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய பக்கத்துல யாரும் இல்லை, யாரும் கிடையாது, தனியா நிக்கிறாங்க. பெண்கள் மட்டும்தான் நிக்கிறாங்க. எப்படி எப்படி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை, பயங்கரமான சோதனை. இந்த நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு முன்னுக்கு போறாங்க. ஒவ்வொருத்தராக எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய கைகளை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. சொல்றாங்க, ஒவ்வொருத்தரா வந்து இவருடைய களத்தை வெட்டுங்க. ஒருத்தர் வாராரு காபிர்ல ஓங்குறாரு, ஆனா வெற்றார் இல்ல போறார். இன்னொருத்தர் வாரார், வெற்றார் இல்ல போறார். ஏன்? அந்த முகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம். அதை வெட்டுறதுக்கு மனம் வருவதில்லை காபிர்களுக்கு. இந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒருத்தம் வாரான், ஷிம்ர் என்று செல்லக்கூடியவன். இவன் வந்தான், ஒன்றும் பார்க்கல், எடுத்தான், எடுத்து வெட்டித்தான் பேசிட்டான். களத்து வெட்டப்பட்ட அந்த இடத்துல ஷஹீதாக்கப்படுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, களத்து வெட்டப்பட்டது முதலாவது. அவருக்கு செய்யப்பட்ட அநியாயம், களத்தை வெட்டி ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்தான். இந்த காலத்துடைய அரசன் யசீத் அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். கழுத்தை பார்த்துட்டு சொன்ன, எவ்வளவு அழகான ஒரு முகம், எவ்வளவு சௌந்தரியமான ஒரு முகம், எவ்வளவு பிரகாசமான ஒரு முகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈட்டி எடுத்து அந்த தலையில குத்தி குத்தி குத்திக்கிறான். கண்ணை பார்க்கிறான், அப்படியே மூக்க பார்க்கிறார், காதை பார்க்கிறார். அவ்வளவு அநியாயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கர்பலால நடந்த ஆகப்பெரிய துயரமான சம்பவம். பெண்கள் எல்லாரும் அப்படியே அடிமைப்படுத்தப்பட்டாங்க, இழுத்து கொண்டு போகப்பட்டுச்சு. அவங்களுடைய ஜனாதா கர்பலால் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆனா தலை அடக்கம் செய்யப்படல. உடம்பு அடக்கம் செய்யப்பட்டுச்சு, தலை அடக்கம் செய்யப்படல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு, என் ஜனாதா என் தாய் பாத்திமாவுடைய தலைமாட்டில் அடக்கம் செய்யப்படும், என் தாயுடைய தலைமாட்டில் அடக்கம் செய்யப்படணும். ஆனா அடக்கம் செய்ய உடல்ல, கர்பலால் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அவங்களுடைய தலை மாத்திரம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தலைமாட்டில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களை போல மனிதர்கள், சஹாபாக்கள், எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மக்கள். துனியால சொர்க்கம் என்று சொன்னவங்க துனியால பெரிய தியாகம் செஞ்சாங்க. ஏன்? இஸ்லாம். இஸ்லாம் வேற எந்த காரணமும் கிடையாது, வேற எந்த காரணமும் உண்ணாகல்ல, ஒரே ஒரு காரணம் இஸ்லாம், அவ்வளவுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நடந்தும் அல்லாஹு தஆலா ஒன்றும் செய்யல. அல்லாஹ் குர்ஆன்ல இததான் சூரத்துல் துஹால விளங்கப்படுத்துறான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரல்லா. அல்லாஹ் விளங்கப்படுத்தி காட்டுறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்யல. இந்த கர்பலாவுடைய பூமியில ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாள்
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கனவு காண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கர்பலா பூமியில என்னத்தையோ புறக்கி கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க கனவுல, என்ன யா ரசூலல்லாஹ் புறக்கறீங்க? சொன்னாங்க, என்னுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தத்தை புறக்கி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு, நீங்க எப்படி கொலை செய்யப்படுவீங்க? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், துனியால நாங்க சும்மா உடல்ல, அவங்களுக்கு நாங்க ஆகிரத்துல கொடுப்போம். ஆகிரத்துல கொடுக்கிறத பார்த்து நீங்க பொருந்திக் கொள்வீங்க யா ரசூலல்லாஹ். அவங்களுக்கு ஆகிரத்துல இருக்குது, கியாமத்துல இருக்குது, நாங்க சும்மா விட மாட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த கவலையான விஷயத்தை இந்த முஹர்ரமுடைய மாதம் பேசினோம் தெரியுமா? நாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும், மார்க்கத்துக்காக வேண்டி சும்மா லேசாக எங்கட காலடிக்கு வந்த மார்க்கம் கிடையாது. இது பெரிய பெரிய தியாகத்துக்கு பின்னால வந்த மார்க்கம். ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு வயசு 40-50 ஆகிட்டு, ஆனா இன்னமும் எங்களுக்கு தொழுகிறதுக்கு ஒரு தியாகம் இல்ல. வாழ்க்கையில் 24 ஹவர்ல ஒரு நேரம் 7 நிமிஷம் தொழுக, 35 நிமிஷம் கொடுக்க இன்னும் தயாரில்லை. கேட்டா முஸ்லிம் நபி அவர்களுக்கு யாராவது ஏசினா ரோட்டுக்கு இறங்கிடுவோம். இதுல பேர முஸ்லிம் என்றும் சொல்லுவோம். 5 நேரம் தொழுக வாழ்க்கையில இல்ல, குர்ஆன் வாழ்க்கையில இல்ல. சின்னத்தில் எங்களுக்கு ஓத தெரியா, 40 வருஷம் இன்னும் எங்களுக்கு தெரியா, 50 வயது இன்னும் குர்ஆன் தெரியா. ஆனா சின்னத்துல டிரைவிங் தெரியா, இப்ப தெரியும். சின்னத்துல கம்ப்யூட்டர் தெரியா, இப்ப தெரியும். துனியாட எல்லா விஷயமும் தெரியும். ஆனா தீனுடைய விஷயத்துல ஒன்றும் தெரியா. கேட்டா நாங்க இனி அந்த காலத்துல ஓதல்ல. எவ்வளவு மடத்தனமான பதில் இது! ஓதுறதுக்கு ஒரு முயற்சி செய்யறல்ல, தொழுகையுடைய விஷயம் எந்த முயற்சியும் இல்ல. லேசாக வந்து சேர்க்கப்பட்ட மார்க்கம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். பெரிய தியாகம், உயிர் தியாகம், குடும்ப தியாகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே முஹர்ரமுடைய மாதம் இந்த விஷயத்தை தலைக்கெடுப்பு. எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில கிடைச்சிச்சு, தௌபா செஞ்சு பெரிய நிலைமை அடைஞ்சாங்க துனியால. ஆனா வாழ்க்கையில எவ்வளவு சந்தர்ப்பத்தை நாங்க சந்தர்ப்பம் எடுக்கிறது கிடையாது. இந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்தாலும் திருந்த மாட்டான். இவன் திருந்தோனும் எப்ப தெரியுமா? யாரும் கோவிச்சு கொள்ள வானும், கோவிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு மனிதன் எப்ப திருந்துறான் தெரியுமா? இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதன். அவனை கொண்டு போய் ஆக்சிடென்ட்ல போட்டாதான் தௌபா. யா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னியா அல்லாஹ். அப்படி இல்ல, காலொண்ட எடுக்கணும், கையொண்ட எடுத்தாதான் தௌபா செய்யறான், நோயொண்ட கொடுத்தாதான் தௌபா செய்யறான். அடே, ஒரு கனவுல ஒரு கபரு காட்டப்படுவது, கனவுல மவுத்து காட்டப்படுவது, ஆக்சிடென்ட்டுக்கு பெய்த்துட்டு கிட்டால வாரார், ஆனாலும் தொழுகை இல்லாம தான் வாழ்க்கையில வாழ்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரியோரு சந்தர்ப்பமா முஹர்ரத்தை தந்திக்கிறான். இதுக்கு பிறகு சரி திருந்துவோம் வாழ்க்கையில. யாரும் துனியாவை திருத்த தேவல்ல, என் உலகத்தை திருத்த தேவல்ல, வாழ்க்கையில எங்களை திருத்துவோம். யார நம்பியும் துனியால மௌத்தாக வானம். எவ்வளவு நாள் பேசுவாங்க எங்கட ஜனாதாவை, மௌத்துக்கு பின்னால் எவ்வளவு நாள் நினைவு வைப்பாங்க. யார நம்பியும் மௌத்தாக வானம். எங்கட வாழ்க்கை நாங்க தான் வாழும். நாங்க மௌத்தாகி நின்றதுக்காக வேண்டி யாரும் சின்னாமைக்க போறாங்களா? உலகத்துடைய விஷயத்தை செய்யாமைக்க போறாங்களா? ஒன்றும் நடக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட மௌத்துக்கு பின்னால் ஆக குறைஞ்சது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்துடைய நேரம் கடைசியாக இதோட முடிச்சு கொள்றாரு. மௌத்தா போகக்கூடிய நேரம் வசியத் ஒன்று செஞ்சாங்க தன்னுடைய மகன்மாருக்கு. சொன்னாங்க, நான் மௌத்தாகினா இந்த வசியத்தை ஒவ்வொருத்தரும் அவனோட வாழ்க்கையில வச்சு கொள்ளுவோம். சொன்னாங்க, நான் மௌத்தாகினா ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய அளவு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த கபரடியில நின்று, ஏண்ட கபர்ல நின்று எனக்காக வேண்டி ஒட்டகத்தை அடுத்து குர்பான் கொடுக்கிற அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு மாடு அறுத்து குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 3 ஹவர். ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க 4.5 ஹவர் போகும். உள்ளத்தால யோசிங்க, எனக்கு ஒத்தம் அடிச்சா என்ன கூட்டாளி வந்து நிப்பான் சந்தில, 4 பேர் வருவாங்க, சொந்த பந்தம் வருவாங்க, எவனை கூப்பிட்டாலும் வருவான். நான் மௌத்தாகினா ஏண்ட கபரடியில நின்று ஒரு 4.5 ஹவர் இஸ்திக்ஃபார் செய்ய வாழ்க்கையில யார சம்பாதிச்சுக்கிறோம்? இவ்வளவுதான் கேள்வி. ஹக்கீகத்
எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு